ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் விசிஆர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கிழங்கு ரெசிபி தான். கிழங்கை இந்த மாதிரி பண்ணிவிட்டு மீன் குழம்பு கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மரவள்ளி கிழங்கு ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாகர்கோவிலில் ஒரு சில இடங்களில் இதை மர்ச்சினி கிழங்குன்னு சொல்லுவோம். நாங்களும் அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு சின்ன தொண்டு கிழங்கு தான் எடுத்திருக்கேன். எனக்கு இன்றைக்கி குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக போதும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. 1 கிலோ 1/2 கிலோ எவ்வளோ வேணுமோ நீங்கள் செய்யலாம். இதுக்கு நான் இதை வாஷ் பண்ணி நல்லா எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். பெரிய பெரிய பீஸாக போட்டாலும் ஒன்றும் இல்லை, ஏன்னா நம்ம இதை நல்லா வேக வச்சுட்டு மசிச்சு எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் நம்ம இதை எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு இதை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் போட்டுட்டு தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். ஆனால் மரவள்ளி கிழங்கு எல்லாருக்கும் ஒத்துக்காது, கேஸ் ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணலான்னா ஒரு 3 டைம் கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக கொதித்ததும் அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துடலாம். ஒரு தடவை வடிகட்டி எடுத்த அப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் வடிகட்டலைனாலும் ஸ்டார்டிங்லேயே உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. ஸோ இது மாதிரி 3 டைம் நீங்கள் வடிகட்டலாம். இல்லைன்னா ஒரு 2 தடவை வடிகட்டினாலே போதும். அதுக்கப்புறம் கேஸ் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இதுக்கு தேவையான மசாலா கலவையை நம்ம பார்த்துடலாம். அதுக்கு கொஞ்சமாக புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க. ரொம்ப கம்மியாக போதும். புளி நல்லா ஊறினதும் மிக்ஸி ஜாரில் அந்த புளியை சேர்த்துடலாம். அப்புறமா ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப பேஸ்ட்டாக வேண்டாம், கரக்கரான்னு இருந்தால் போதும். இப்போ இந்த கிழங்கு நல்லா வெந்து நான் வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி சப்பாத்தி கட்டை எடுத்திருக்கேன். சப்பாத்தி உருட்டுவோம்ல, அதை வச்சு தான் நான் இதை மசிக்க போகிறேன். பாருங்கள், இதை வச்சு நல்லா நீங்கள் இந்த மாதிரி அழுத்தி விட்டுறலாம். இல்லைனா நீங்கள் ஸ்மாஷர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோலாம் ஸ்மாஷ் பண்ணுவோம்ல, அதை வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் கரண்டியாலே கூட பண்ணிக்கலாம். நல்லா வெந்ததுன்னா சீக்கிரமாக மசிக்க முடியும். கிழங்கு வேக வைக்கும் போதே நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருப்பேன். அதனால் மசாலா கலவையை சேர்த்ததுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சப்பாத்தி உருட்டுற அதே கட்டையால் நம்ம நல்லா அழுத்தி மசிச்சு விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மசாலா இந்த கிழங்கு கூட ரொம்ப மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனால் போதும், அதுக்கு மேலே மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இதை நம்ம ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக கொதி வரணும், அவ்வளோதான். ஏன்னா ஏற்கனவே நம்ம வேக வச்சிட்டோம். பாருங்கள், லைட்டாக அந்த மாதிரி கொதி வரும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம மிக்சியில் அந்த மசாலா கலவையை அரைக்கும் போதே அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூடாக இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் போகும்போதெல்லாம் எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த சப்பாத்தி உருட்டுற கட்டை சொன்னல, அதிலேயே அதை மிக்ஸ் பண்ணின அந்த பாக்கி இருக்கும். அதை அம்மா தருவாங்க. நான் அதிலேருந்து எடுத்து சாப்பிடுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கன்னியாகுமரியிலையும் கேரளாலையும் ரொம்ப ஸ்பெஷலு. மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுலகம் விசிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.